வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்டை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து कृष्णा गोविंद गोपाला कृष्णा गोविंद गोपाला हरि गोविंद गोविंद गोपाला हरि गोविंद गोविंद गोपाला श्री कृष्णा गोविंद गोपाला हरि ताता 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 உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். இப்போ நானும் போயிடும் போல இருக்கு. அவங்களை நினச்சா எனக்கு கவலையா இருக்கு. இப்போ நானும் கவலையை நினச்சி செத்துரும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. எங்கள்கிட்ட யார் தாத்தா இருக்கிறாங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது தாத்தா. நாங்கள் இருக்கிறோம் தாத்தா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது தாத்தா. செத்துரும் போல தோணுது. நான் செத்த கூட நீங்கள் இந்த வைணத்தை பரப்பணும். ஆண்டவருடைய புகழை பரப்பணும். நான் செத்தா கூட நாராயணா நாராயணா சொல்லினு இறங்கணும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. என்ன வந்தபோதும் என்னை போல் கத்த எங்கள் அருமை தாத்தாவும் இறந்து விட்டார். உன் திருவடிகளே சரணம் என உன் திருநாமமே அவரை மரணமாக்கியது. என் அன்புக்குரிய தாத்தாவின் ஆன்மா இறைவனடி சேர்ந்திட அன்பு பிரார்த்தனையில் மனமேந்தி கேட்டுக்கொள்கிறேன். எனது தம்பியின் மனநிலையும் சரியாகி இயல்பு நிலைக்கு திரும்பிட வேண்டும். கிருஷ்ணா, பெருமாளே, ராமா, பரமாத்மாவே, இறைவா, இனியேதான் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்து காத்து வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. உலகை காக்கும் கருணை கடவுள் திருமாலே, உலகை காக்கும் கருணை கடவுள் பெருமாளே, அதர்மத்தை அழித்திடுவான், அதர்மத்தை அழித்திடுவார், உலகத்தை காத்திடுவான், உலகத்தை காத்திடுவார். திருமால் புகழை நீ பாடு, திருமால் புகழை நீ பாடு. உலகை காக்கும் கருணை கடவுள் பெருமாளே.
ஆழ்வார்கள் பாடல்கள் திருமாலின் புகழ் சொல்லும். ஆழ்வார்கள் பாடல்கள் பெருமாளின் புகழ் சொல்லும். அதை படிப்பதிலே தனி சுவையே, அதை கேட்பதிலே பெரும் புகழே. ஈரூற்றாய் ஞானம் பெருகும் அதில் துன்பம் பறந்து ஓடும். நீரூற்றாய் ஞானம் பெருகும் அதில் துன்பம் தொலைந்து ஓடும். திருமகனே என்னோடு திருமால் புகழை நீ பாடு. உலகை காக்கும் கருணை கடவுள் பெருமாளே. திருமாலின் திருப்பாதம் திருநாமம் உலகங்கள். திருமாலின் திருப்பாதம் திருநாமம் உலகங்கள். திருப்பார்கடலில் திருப்பாரு எங்கள் பரந்தாமன் எங்கும் பரந்திருப்பான். என் உயிரும் மெய்யும் திருமால் அவரை பற்றி கொண்டால் பிறப்பு ஏது. என் உயிரும் மெய்யும் திருமால் அவரை பற்றி கொண்டால் பிறப்பு ஏது. நம் வாழ்வும் சிறந்தோட திருமால் புகழை நீ பாடு. பொண்ணு எப்படி தாண்டா கரெக்ட் பண்றது? ஒரு பொண்ணு கிடைக்கும் பெண்ணும் கிடைக்கும்டா. ஆட உள்ள போய் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இப்ப அது உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமாடா? இல்லடா, வண்டியில வந்தீங்க அதனால கேட்டேன். டேய் சொல்லிக்கூடா, கேம் விளையாடுறதுக்கு. என்னடா 5 ரூபா தரேன், என் பைக்கு தொடுக்கிறியா? 5 ரூபாயா? முடியாது முடியாது. சரி 10 ரூபா தரேன், தொடச்சு விட்றா. 10 ரூபாயா? முடியாது முடியாது. சரி 1 மணி நேரம் வயசுக்கு கேம் அடிச்சு தரேன், தொடுக்கிறியா? 1 மணி நேரமா? கண்டிப்பா கொடுப்பல. துணி விடு. ஒழுங்கா தொடினா உனக்கு என்ன பேஷா தச்சு தரேன். எனக்கு தேவைது 1 மணி நேரம் கேம், வயசுக்கு கேமு. ஏன்னா நாம நல்லா இருக்கா? தம்பி, நாமும் இப்படி போடக்கூடாதுப்பா. நாமம் என்பது திருமாவளவனுடைய திருப்பாதங்கள். இதான் நாம் நாமமாக இட்டுக் கொள்கிறோம். அது நான் வரைந்த நாமத்தை பார். அண்ணா இந்த 2 கோடு யானை இருக்கு. இந்த 2 கோடும் திருமாவளவனுடைய திருப்பாதங்கள். அப்பனா இந்த கோடு யானா? இந்த கோடு மகாலட்சுமியை குறிக்கிறது. சுவர்மன் எப்படி நம் ஆடைகளை தூய்மைப்படுத்துகிறதோ அதுபோல திருமாலின் திருநாமங்கள் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. அதனால்தான் வைணவத்தில் வடகலை தென்கலை என்று 2 பிரிவுகள் உண்டு. என்றாவது நம் உடல் மண்ணோடு மண்ணாகி, அதனால் நாம் ஸ்ரீமன் நாராயணனின் திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். நாம் வசிக்கும் இந்த முல்லை நிலத்தில் நம் முன்னோர்கள்
முல்லை நிலத்திற்குரிய தெய்வமான மாயோன் என்கிற திருமாலியே வழிபட்டு வந்தனர். தம்பி நாராய்ச்சி வேணும் மாட்டை ஓட்டின்னு போலாம். சரி போவானா வானா ஆட்டு ஓட்டின்னு வீட்டுக்கு போவான். நம்ம குரு இன்னும் வரலையே. கம்னூரிന്റെ குரு இருக்கட்டும் அமருங்க. நேத்து கொடுத்த வீட்டு படம் எழுதினீங்களா? நீ மட்டும் எதுல மண்ணி இருக்கிற ஏந்திர டேய். நேத்து கொடுத்த வீட்டு படத்தை எழுதி நீங்க எழுதிட்டு வரல சார். எங்க வீட்டுல நேற்று வேலை வச்சிட்டாங்க சார், அதனால வீட்டு படம் எதிர சார். சார் நான் கேட்கவே இல்லையாடா. சார் நீங்க எப்படியா கேப்பீங்க சார், அதனால தான் சார் ஏத்தாந்தது. ஓகேப்பா, உன் பெருந்தன்மைக்கு நான் பாராட்டுறேன். வகர்ப்பா சரி வகர்ப்பா. ஆனா நாலுல இருந்து எழுதினுப்பா. குச்சி வச்சுன்னு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுடா. வஞ்சகமும் வைராகியமும் உங்கள் நெஞ்சில் வேரூன்றி இருக்க வேண்டும். அங்க எவனோ பார்க்கிறான் பாரு, அவனை பிடிங்கடா, விடாதீங்க. குருவே இவனை புச்சின்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன், விட்டுருங்க குருவே. இவனை அடிக்க போறதில்ல, எல்லாரும் உட்காருங்க. நானும் வரேன்டா, என்னையும் சேர்த்துங்கடா. நாமக்கார பையா, உனக்கு என்ன தெரியும்? நாமத்தை தான் போட தெரியும், படிக்க தெரியுமா, விளையாட தெரியுமா? போ ஆடு மேய் போ. அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்றான், வா நான் போய் வறுத்து சாப்பிடலாம். நான் வாங்கலாம் தர, நீங்க மிளகா தூள் உப்புலாம் போய் ஏத்தாங்கடா. இந்த கல்லு வாசியா இருக்கா, வாடகை வாங்க வைக்கலாம். உக்காருடா தேவா, போய் வர வைக்கணும்டா. எப்படி அம்மா முட்டையை தீட்டிட்டு வந்தீங்க? முட்டையை தானே அப்படி சூடு. யாருன்னா வராங்க, நான் போய் மேட்டு முடிச்சுட்டு வந்தேன். சக்சஸ், ஒரு முட்டை கடிச்சிடுச்சு.
முட்டையை மட்டும் தானே எடுத்துன்னு சொன்னேன், ஏன்டா கோழி தூக்கி வந்தா? டேய் ஒரு முட்டை மட்டும்தான்டா இருக்கு, அதனால தான்டா கோழி எடுத்து வந்தேன். கோழி ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன்டா. டேய் எவ்வளோ முட்டை இருக்குல்ல, ஏன்டா கோழி கோழி முட்டையை தேடி வர இருக்கும். இன்னைக்கு செம்ம லக்கு தான். டேய் நான் சொன்னேன்ல முட்டை இருக்கு. டேய் வா நம்ம போய் வாட்டி சாப்பிடலாம். எண்ணெய் காலி, மிளகாத்தூளும் காலி, 2 முட்டை வேற இருக்குது. நான் போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ போய் மிளகாத்தூள் ஏத்தாந்துரு. ஓட்டா நீ ஜாகிரதையா பார்த்துன்னு. ஓட்டா நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பீஸ் கூட எடுக்கக்கூடாதுண்ணா. சரிடா நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி ஜாகிரதையா பார்த்துக்கோ. பார்த்து. போங்க, நீங்க வரத்துங்காட்டி நான் காலி பண்ணிடுறேன். ஐயோ நாக்கு தேடு எடுத்து சாப்பிட்டு. சரி நம்ம அவனுக்கு வரவேற்கும் போய் தண்ணி பிடிச்சி வைப்போம். ஐயோ எல்லாத்தையும் நாய் தின்ட்டு போயிடுச்சா, இப்ப என்ன பண்றது? இப்ப அவனுங்களுக்கு என்ன பதில் சொல்லுவனே தெரியலையே. ஒரு பீஸ் கூட எடுக்கக்கூடாதுண்ணா. சரிடா நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நாமக்கார பயிலே முட்டி துண்ட ஆட மேய்ச்சிங்க. எதுக்குடா அட்டி வச்சா நான் ஒன்று என்னடா பண்ண? நாமக்கார பயிலே நாமத்தை போட்டு நாத்தத்தை துண்டு ஊரேட ஏமாத்திங்கடா. என்னடா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. புரியாது. நம்ம பொச்சு வச்ச முட்டையெல்லாம் நாமக்காரன் ஆட்டி போட்டுட்டான்டா. கேட்டேன். நான் என்ன ஆச்சுன்னு கேட்கறேன். ஒண்ணுமா நம்ம புள்ள மாரி போய் தண்ணி ஏற்றுறதுக்குள்ள நம்ம பொறிச்சு வச்ச முட்டையெல்லாம் இந்த நாமக்காரன் எடுத்து ஆட்டி போட்டு சாப்பிட்டேன்டா.